கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திப்பதில்லை பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:17 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் தன்னையே யார் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற, நாம் நம்புகிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? நலமானதை, பிரயோஜனமானதை, நமக்கு பயனுள்ளதை, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை கருத்தில் வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாதைகளை போதித்து நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவராம். இன்றைக்கு நல்ல ஆலோசகர்கள் இல்லாததுனால தான் அநேகருடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகிறது. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்தை இழந்திருக்கிறார்கள், ஊழியத்தை இழந்திருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், வாழ்க்கையே இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, எவ்வளவு தூரம் நீ இழந்து போயிருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்குமே எனக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இப்பொழுது கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்கிறாராம். ஒருவேளை கடந்து போன நாட்களிலே நாம் மனுஷ சத்தத்தை கேட்டு நமக்குள்ள இருந்து வரக்கூடிய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து நாம் பல விதங்களிலே அந்த ஆலோசனையின் அடிப்படையில் நடந்து வீணாய் போயிருப்போம். எத்தனையோ பொருளாதாரத்தை இழந்திருப்போம், நேரங்காலங்களை இழந்திருப்போம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? பிரயோஜனமானதை, நமக்கு நல்ல காரியங்களை, பயனுள்ள காரியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஆலோசகராக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் மனுஷ சத்தத்தையும் என் சத்தத்தையும் எனக்குள் எழும்புகிற உணர்ச்சிகளையும் கண்டு ஆண்டவர் அதற்கு இடம் கொடுத்து நான் வாழ்க்கையில தோற்று போனேன். இன்னைக்கு உங்க சத்தத்தை கேட்க நான் ஆசையா இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் பட்சத்தில் கர்த்தரின் சத்தம் நம் காதுகளிலே தொனிக்கும். அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குதான்? மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல நல்ல வழியிலே நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் எந்த பயனுள்ள பாதையில் போகணும், நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வழி என்ன அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாராம். இன்னைக்கு 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுத்தாங்கப்பா, நீங்க ஆண்டவரே எனக்கு காட்டக்கூடியதான வழியில் இனி நான் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் என்று, ஆண்டவர் தான் எனக்கு வழி, எனக்கு வாசல், அவர் தான் எனக்கு மூச்சு என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பட்சத்தில் கர்த்தரால வழிநடத்தப்படுகிற, கர்த்தர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நம்முடைய காதுகள் கேட்கும், நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை வரும். அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற போது அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, யோனா கூட வழிமாறித்தான் போனான். ஆனா கர்த்தரின் சத்தத்துக்கு அவன் செவி சாய்த்த போது அவனுக்கு ஆண்டவர் நடுக்கடல்ல தான் அங்கேயும் ஒரு வழிவாசலை உண்டு பண்ணினார். திமிங்கலத்தை அனுப்பி, திமிங்கலம் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அப்படி கடிச்சு தின்றும், சாப்பிட்ரும், ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் அந்த திமிங்கலம் கூட அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்ததாம். ஆம், கர்த்தர் வழிவாசலை கொடுக்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே அவன், அந்த யோனா போக வேண்டிய இடத்துக்கு போனான். அவன் லட்சக்கணக்கான மக்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறினான். அதே போலதான் இன்றைக்கும் இழந்து போயிருக்கலாம். நீங்க இன்னைக்கு தேவ சத்தத்துக்கு காத்திருக்கும் பட்சத்தில், அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். எவ்வளவு நீங்க இழந்து போயிருந்தாலும் சரி, இழந்து போனது மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகிறது, நல்ல குடும்பம் அமைய போகிறது, தொழில் அமைய போகிறது, மீண்டும் நல்ல ஊழியத்தை செய்ய போகிறோம். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் நாம் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்று சாட்சியாக நாம் வாழப்போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல பிதாவே, பிரயோஜனமான காரியங்களை எங்களை கற்றுக் கொடுக்கிற நல்ல தெய்வமே, இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரே என்று சொல்லி கைகளை உயர்த்துகிறோம். ஆண்டவர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் உயிர் மீட்சி கொடுத்து உயர்த்துவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு வெற்றி நாளாக அமைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.